முஞ்சன் தான் என்னோட பேரு, எனக்கு உண்டு தனி வரலாறு. இந்த விஷயம் தான் உங்களுக்கே தெரியுமே. ஏதாவது புது விஷயம் சொல்லவா? புது விஷயம் என்னன்னா, எங்க மாமன்னர் விக்ரம் இந்திரதேவர்கிட்டயே மோத போயிட்டாரு. ஏன்னா இதையெல்லாம் நீங்க பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். முன்னொரு காலத்துல இது நடந்தது. ராஜ்யத்தோட நாலா பக்கமும் வறட்சி ஏற்பட்டது. மிருகங்கள் பசியால இறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துலதான் மாமன்னர் விக்ரமன் தண்ணியை தேடி கிளம்பினாரு. நானும் அவர் கூடவே போனேன். நாங்க இங்க ராஜ்யத்தை விட்டு பல மைல்கள் தள்ளி போயிட்டோம். முஞ்சன், முஞ்சன், அங்க அங்க பாரு. கண்டிப்பா அங்க தண்ணி இருக்கும். வா, அங்க போய் பார்க்கலாம். அட, என்ன ஆச்சரியம் பாருங்களேன். இந்த கிணறு முழுக்க தண்ணியால நிரம்பி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க மன்னா? இந்த கிணறு மட்டும் ஏன் வத்தி போகல? ஒருவேளை இந்த கிணத்துக்கு கீழே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது நதியோட தண்ணி வந்துகிட்டு இருக்கலாம். நான் பாத்துட்டு வரவா? ஆனா இந்த தண்ணிய நம்ம ராஜ்யத்துக்கு எப்படி கொண்டு போறதுங்கறத பத்தியும் நாம யோசிக்கணும். சரி. ஒருவேளை இதுக்கு அடியில பெரிய நீரூற்று இருந்தா என் மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். மன்னா, கிணத்துக்கு அடியில எல்லாம் தெளிவா இருக்கு. வெள்ளம் ஓட்டம் எதுவும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியத்தை தருது. என்ன? இந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கு மன்னா. என்ன சூடா இருக்கா? நான் உள்ள வரவா? அப்படியே நில்லுங்க. இப்ப வாங்க. இப்ப இந்த சூட்டை உங்களால தாங்கிக்க முடியும். இந்த தண்ணி ஏன் சூடா இருக்குங்கிற காரணத்தை நாம அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இந்த தண்ணிய நம்ம ராஜ்யம் வரைக்கும் எப்படி கொண்டு போறதுன்னு யோசி. மன்னா, என்னால சுரங்கம் அமைக்க முடியும். அப்படின்னா சரி. இதுதான் மேற்கு திசை. இந்த பக்கம் தான் நம்ம ராஜ்யம் இருக்கு. சுரங்கத்தை தோண்டு. இது மந்திர தண்ணியா இருக்கும் போல இருக்கு. மந்திர தண்ணியா இருந்திருந்தா எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்குமே. யாரோ கொடுத்த சாபத்தாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவேன். சாபமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்திரதேவன் விட்ட சாபமா இருக்கும். மன்னா, தேவராஜன் இந்திரன் உங்களோட நண்பர் தானே? நேரா போய் அவரை சந்திச்சு பேசி பாத்துருங்களேன். ஆமா, இது நல்ல யோசனை. வா, அவர்கிட்ட போகலாம். எனக்கா? தேவராஜன் இந்திரனுக்கே சவால் விடுகிறானா? என்னிடம் யார் சவால் விட்டாலும் என்னை ஜெயித்துவிட முடியாது. என்னால் பூமியை மட்டுமல்ல, ஆகாயம் பாதாளத்தையும் ஆட்டி படைக்க முடியும். என்னுடைய சக்தி என்னவென்று இதுவரை அவன் அறியவில்லை. வணங்குகிறோம் இந்திரதேவா. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? எதற்காக வந்தீர்கள்? எங்கள் ராஜ்யத்தில் வறட்சியும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது. அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என்ன பேசுகிறீர்கள் இந்திரதேவா? ஓ, எவ்வாறு பேச வேண்டும் என்று நான் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதன் பிறகுதான் பேச வேண்டும், இல்லையா? தாங்கள் ஏதோ கோபத்தில் உள்ளீர்கள். அதனால் தான் நான் கூறுவதை புரிந்து கொள்ள இயலவில்லை. என்ன? எனக்கா புரியவில்லை? அதாவது எனக்கு எதுவும் தெரியாது, அதானே? அவனும் எனக்கு எதுவும் புரியவில்லை என்று கூறுகிறான். இப்போது தாங்களும் எனக்கு புரிய வைக்க வந்து விட்டீர்கள். உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? சென்று விடுங்கள். உங்கள் ராஜ்யத்தில் நிச்சயம் மழை பெய்யாது. உங்களால் என்ன செய்ய முடியும்? நன்றாக உள்ளது. உங்கள் கோபத்தில் நட்பை மறந்து விட்டீர்கள். இப்பொழுது நானும் என்னால் முடிந்ததை செய்ய போகிறேன். என் மக்களுக்காக இனி நான் உங்களை என் படையுடன் தான் சந்திப்பேன். வேண்டாம், நில்லுங்கள். அவசரப்படாதீர்கள் மன்னர் விக்ரமா. என்னுடைய இந்த செயலுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்திரதேவா, தாங்கள் பிரச்சனையில் இருப்பதாக தெரிகிறது. உங்கள் பிரச்சனை என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சூரிய தேவன்,
அனைத்திற்கும் காரணம் அந்த சூரிய தேவன் தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்கள் ராஜ்யத்தில் மற்ற வருடங்களைப் போல இந்த வருடமும் நல்ல மழை பெய்வதற்காகவும் நல்ல பயிர் விளைச்சலுக்காகவும் மக்கள் மகா யாகம் நடத்தியிருக்கிறார்கள். யாகம் முடியும் நேரத்தில் என்னை புகழ்ந்து போற்றியிருக்கிறார்களே தவிர அனைத்து மக்களும் சூரிய தேவனை புகழ்ந்து போற்றி பாட மறந்து விட்டார்கள். அதனால் அவரோ இங்கு வந்து விட்டார். இந்திரா, இந்திரா, நீ உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன விஷயம் சூரிய தேவரே? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? பூலோகவாசிகள் உன்னை மட்டுமே போற்ற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? தாங்கள் கூறுவது புரியவில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. நீ துரோகி. நான் துரோகியா? நான் என்ன துரோகம் செய்தேன்? உன்னை விட சிறந்த தெய்வம் வேறு யாரும் இல்லை என்று நீ பூலோகவாசிகளுக்கு புரிய வைக்க பார்க்கிறாய். அப்படித்தானே? அதனால் தான் நீ அவர்கள் மற்ற தேவர்களை போற்றி புகழ்வதை தடுத்து நிறுத்துகிறாய். இது தங்களுடைய பிரம்மை சூரிய தேவரே. நான் எதுவுமே... நீ ஆணவத்தில் அலைகிறாய். உன்னை நான் அழிப்பேன். இதோ பார். எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள்? இதனால் மொத்த பூமியும் எரிந்து சாம்பலாகிவிடும் சூரிய தேவரே. அப்போதுதான் உன் ஆணவம் அழியும் என்கிறா. உங்களை இவ்வாறு நடக்க அனுமதிக்க மாட்டேன். அப்படியா? என்னிடமே உன் வீரத்தை காட்டுகிறாயா? நல்லது. என்னுடைய வீரத்தை நீ இப்போது பார். இப்போது தாங்களே கூறுங்கள் மன்னர் விக்ரமா, இதில் என்னுடைய தவறு என்ன இருக்கிறது? தவறு யாருடையதாக இருந்தாலும் தண்டனை என் மக்களுக்கு கிடைத்துள்ளது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு வழி இருக்கும் இந்திரதேவரே. முஞ்சா, தாங்கள் சென்று சூரிய தேவரிடம் பேசி பாருங்கள். அவரிடம் பேசினால் ஏதாவது வழி பிறக்கலாம். சரி, ஆகட்டும். அதையும் முயற்சித்து பார்க்கிறோம். சென்று வருகிறோம் இந்திரதேவா. முஞ்சான், நாம ஏதாவது தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். அட அங்க பாருங்க மன்னா, அங்க. இந்த காடு இந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அப்ப வாங்க போய் பார்த்துடலாம். ஆமா, பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டா தானே புரிஞ்சுக்க முடியும். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏமாந்துட்டீங்க, நல்லா ஏமாந்துட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, மக்க 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 ஏமாந்துட்டீங்க. ஏய், போ 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 இங்க இருந்து. முஞ்சன், கொஞ்சம் இரு. அத துரத்தாத. இத பார்த்தா ஒரு சாதாரண வானரம் மாதிரி தெரியல. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஏமா பெண் குரங்கே, இங்க வா, இங்க வா, வா. நான் ஒன்னும் பெண் குரங்கு இல்ல, என்னோட பேரு சுந்தரியா. சரி சரி, அப்படியே இருந்துட்டு போ. காட்டு சுந்தரியே, வா 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 வா, பயப்படாத, வா வா. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, நான் ஏன் பயப்படணும்? இத வந்துட்டு பாருங்க. சரி சுந்தரியா, உனக்கு இந்த நதிய பத்தி நல்லா தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நீ எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்றியா? சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கணும்னா என் பின்னாடியே நீங்க வாங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. கொஞ்சம் இருங்க, நான் விளக்கேத்திட்டு வரேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த வானரம் இப்படி ஒரு வீட்ல இருக்கு. அதானே மன்னா, இங்க எல்லா விஷயமும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீ வானரம், அதாவது இதெல்லாம் என்ன மாயம்? மாயம் இல்ல, சாபம். யாரோட சாபம்? ஒரு முனிவர் இருக்காரு, அவரோட தவத்தை நான் கலைச்சிட்டேன். அந்த கோவத்துல என்ன குரங்கா மாத்திட்டாரு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்ப அவர் இரக்கம் காட்டி தன்னோட சாபத்தை குறைச்சுக்கிட்டாரு. அதனால சூரியன் மறைஞ்சு
சூரியோதயம் வரைக்கும் நான் என் உருவத்துக்கு மாறிடுவேன். நான் தக்ஷக் நகரத்தோட ராஜகுமாரி. என் பேரு கபிலா. இந்த சாபத்துல இருந்து உங்களுக்கு விடுதலையே கிடையாதா? மன்னர் விக்ரமாதித்தன் நினைச்சா இந்த சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை வாங்கி தர முடியும். என்ன? உனக்கு என்ன எப்படி தெரியும்? அதோட என்னால என்ன செய்ய முடியும்? உங்களோட இந்த எல்லா கேள்விகளுக்கும் முனிவரால தான் பதில் சொல்ல முடியும். வாங்க, வந்து அவரை பாருங்க. ஆஹா, உடனே. ஓம் சித்தி ஸ்வாஹா. 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 வந்துட்டான், வந்துட்டான். என்னோட வேட்டை இது எங்க ஆரம்பமாக போகுது. அவ என்ன சந்திச்சதும் அவன் ஏமாந்து போயிடுவா. அவ ஏமாந்து போனதும் அவனோட ராஜ்யத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிடுவா. நான்தா சாது லந்தராணி. எங்கிட்ட வந்தா அழிஞ்சிடுவ நீ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். மாத்தி வச்சு விக்கிரமன என் வசப்படுத்தி ஆகணும். ஓம் ஓம் டிங் டிங் ஓம் டிங் 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 ஓம் 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 ஓம். ஓம் சித்தி ஸ்வாஹா. ஓம் சித்தி ஸ்வாஹா. ஓம் சித்தி ஸ்வாஹா. வணக்கம் குருதேவா. மகளே கபிலா, நீ வந்துட்டியா? ஆஹா, நான் மாவீரனான மன்னர் விக்ரம்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவரோட சேவகன் முஞ்சாவும் வந்திருக்கான். நீங்க உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க எனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் புரியல. மன்னா, சூரிய தேவன் கிட்ட இருந்து அவரோட கவச குண்டலத்தை உங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதோட உதவியால நான் இந்த பொண்ணுக்கு என் சாபத்துல இருந்து விடுதலை வாங்கி தர முடியும். அது மட்டும் இல்ல, நான் இந்த பூமியில இருந்து எல்லா வறட்சிகளையும் சாபங்களையும் அழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க அந்த கவச குண்டலத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் என்னோட சித்த சக்தியின் மூலமா அதை நல்லபடியா பயன்படுத்தி கண்டிப்பா சிறந்ததை செய்ய முடியும். ஆனா சூரிய தேவன் கிட்ட எப்படி போறது? நான் வழி சொல்றேன். நான் தான் சாது லந்தராணி. நானே உலகின் மிகப்பெரிய ஞானி. நீங்க இங்கிருந்து மானசரோவர் மலை வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அங்கிருந்துதான் உங்களுக்கு முன்னேறி செல்ல வழிகள் கிடைக்கும். மானசரோவர் மலையா? அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் மன்னா. சரி வா, நாங்க புறப்படுறோம் முனிவரே. வெற்றி உண்டாகட்டும். அங்க பாருங்க மன்னா, அதுதான் மானசரோவர் மலை. யாருன்னு இங்க இருந்து போயிடு. எங்க விஷயத்துல தலையிடாத. ஒரு அப்பாவிய தொந்தரவு பண்றதுதான் உன்னோட வேலைன்னா அந்த வேலையை நான் செய்ய விட மாட்டேன். முஞ்சான், அவனை சும்மா விடாத. இந்த சுண்டக்கா பையன் எங்க கூட மோத போறானா? அவசரப்பட்டு சிரிக்காத. எதையுமே பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, இத பாரு.
பிச்சுக்கார், பிச்சுக்கார், பிச்சுக்கார். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. யார் இவங்கெல்லாம்? உன்னை எங்க கூட்டிட்டு போறாங்க? இவங்க பக்கத்து ராஜ்யத்துல இருந்து வந்திருந்தாங்க. நீங்க வந்து என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க சூரிய தேவன் கிட்ட போறதுக்கான வழியை தேடி வந்திருக்கோம். வாங்க, நான் வழிய காட்டுறேன். வாங்க, வந்து என் தோள்ல உட்கார்ந்து. இதுதான் மானசரோவர். இதுக்குள்ளதான் சூரிய தேவரை பார்க்க போறதுக்கான வழி இருக்கு. நான் வரேன். என்னை சமாதானம் செய்வதற்கு இந்திரன் இவரை அனுப்பியிருப்பானா? அது நடக்காது. இந்திரனின் எந்த திட்டமும் என்னிடம் செல்லாது. இவர்களால் என் அருகில் கூட நெருங்க முடியாது. சூரிய தேவரின் குரோதம் அவர்கள் இருவரையும் சாம்பலாக்கி விட்டதா? நான் உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். வணக்கம் சூரிய தேவரே. என்ன? அமைதியாக இருங்கள் சூரிய தேவரே. நாம் இருவரும் சண்டை போடும் பட்சத்தில் இவர்களை நாம் எதற்கு தண்டிக்க வேண்டும்? அது நியாயமாகுமா? உசிதம் இல்லைதான். ஆனாலும் நமக்கிடையில் வீண் விவாதங்கள் தேவையில்லை. அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் கேட்கும் போது நான் அவர்களை உயிரோடு விட்டு விடுவேன். வணங்குகிறோம் சூரிய தேவா. கீர்த்திமான் பவ. மன்னர் விக்ரமாதித்தரே, சூரிய தேவா, நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்லை. இதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். அதோடு உங்கள் நாட்டிற்கு திரும்புங்கள். நீங்கள் அங்கு போய் சேர்வதற்குள் மழை கண்டிப்பாக பொழியும். மிக்க நன்றி. வந்துட்டீங்களா மன்னா? குடு குடு, அந்த கவச குண்டலத்தை எங்கிட்ட குடு. எதுக்கு? நான் தான் சாது லந்தராணி. உலகத்துல நான் தான் மிகப்பெரிய ஞானி. ஞானியா இருந்தா நல்லது செய்யணும். மக்கள் துன்பத்தை தொடைக்கிறவனா இருக்கணும். என்ன? இது என்ன? இந்த கவச குண்டலத்துக்காக அப்பாவி ராஜகுமாரிய நீ துன்புறுத்தி இருக்க. இப்போ எங்களை வேற ஏமாத்த பாக்குறியா? அப்படின்னா என்னோட திட்டம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா, உன் நிலைமையும் மோசமாயி போச்சு. இன்னையோட உன் கதையும் முடிய போகுது. இங்க இருந்து ஓடி போயிடு சாது லந்தராணி. ஓடி போறான். ஓடட்டும், விடு. கபிலா, இங்க வா.
நீ எங்க கூட வா. சரி மன்னா. வா முஞ்சன். பாத்தீங்களா? தெரிஞ்சுதா புரிஞ்சுதா? சில சமயத்துல பேச்சு பேச்சா இல்லாம பேதலிக்கிற நிலைமைக்கு போய் படுத்தது. இப்ப நான் எங்க போய் படுக்கணுமோ அங்க போய் படுத்துக்கிறேன். அட இப்ப போனாதானே என்னால மறுபடியும் வர முடியும். அப்ப வரட்டுமா? அப்புறமா சந்திக்கிறேன். டாடா.